பா நான் ஃப்ரெண்டுக்கு போயிட்டு வரேன். அப்புறம் மச்சான், எப்படி இருக்க? எப்படி போகுது? எனக்கு நல்லா தான் போகுது. இதுக்கப்புறம் எப்படி போக போகுது தெரில. என்ன மச்சான்? சும்மாடா. மச்சான், நான் கவிதை எழுதணும் ஆசைப்பட்றேன்ல. அதனால் ஆல்ரெடி நிறைய புக்ஸு, கவிதை, நாவல்ஸ்லாம் படிச்சிட்ருக்கேன். இனிமேட்டும் நிறைய படிக்கலான்னு இருக்கேன்டா. சூப்பர்ரா. படிங்க படிங்க கவிஞரே. மச்சான், நான் ஒரு கவிதை எழுதிருக்கேன்டா, படிக்கிறியா? எண்ணாயிரம் கண்டதுண்டு அவர்கள் கண்ணாயிரம் கண்டதுண்டு, ஆனால் உன் கண்கள் மட்டுமே என் இதயத்தை துளைக்கும் துப்பாக்கி குண்டு. ஏய், ஏய் செம்மடா மச்சான், சாரிடா. நான் கிளம்புறேன்டா. வானம் மேகமூட்டத்துடன் காண. ஏன் தம்பி சோகமா இருக்கீங்க? இல்லைங்க, எனக்கு ஒரு கவிஞர் ஆகணும்னு ஆசை. ரொம்ப நாள் டைம்ஸ் முன்னே ஒரு கவிதை எழுதுன்னு போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தேன். அதை பார்த்து அவன் சிரிச்சிட்டான். அதான் ஒரே கஷ்டமாக இருக்குது. தம்பி, நீ கவிஞர் ஆகணும்னு ஆசைப்படுற. உன்னோட அன்றாட வாழ்வில் நடக்கிற நல்ல விஷயம் கெட்ட விஷயத்தை நீ கவனிச்சாலே உன்னால் நல்ல கவிதை எழுத முடியும்ப்பா. ஃபஸ்ட்டு அதை முயற்சி பண்ணுப்பா. சரிண்ணே, ஏதோ சொல்கிறீங்க, ட்ரை பண்ணுறேன். டேய், என்னடா எப்பயும் இங்கேயே இருக்கீங்க? உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? டேய் கடுப்பை கலப்பாம போடா. வெடி வெடி விடு. எப்படி இருக்க? எப்படி போகுது? நல்லா இருக்கேன்டா, நல்லா போகுது. உனக்கு? எனக்கு என்ன, வாழ்க்கை ரொம்ப இன்பமா போகுது. மாசமான சேலரி, ஐடியில் வேற வேலை பார்க்குறேன். ஒரே வாழ்க்கை இன்பமா போகுது நண்பா. சரி, எனக்கு வேற டைம் ஆகுது, ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். ஹாய்டா, எப்படிடா போகுது லைஃபு? பரவாயில்லடா, நல்லா போயிட்டு இருக்கு. உனக்கு? பரவாயில்லடா, ஏதோ போகுதுடா. என்னடா இப்படி சொல்ற, என்னாச்சு? இல்லைடா, வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாகவும் கவலையாகவும் இருக்குது. வேலையும் கிடைக்கல, வீட்லேயும் 1008 பிரச்சனை. என்ன பண்ணுறது தெரிலடா. அதான் இன்டர்வியூ போயிட்டுருக்கேன். இன்டர்வியூ டைம் ஆயிடுச்சுடா, நான் வரேன்டா. என்னப்பா ஒரே இன்பமா இருக்க? இன்கிரிமெண்ட் என்ன போட்டாங்களா? இல்லைடா, வேலை போயிடுச்சு. இந்த சம்பளத்தை நம்பி தான் நிறைய இஎம்ஐலாம் போட்டிருந்தேன். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. காலைல தான் சொன்னேன் வாழ்க்கை இன்பமா போகுதுன்னு. ஈவினிங்கே வாழ்க்கை துன்பமாக மாறிடுச்சு. சரி, கிளம்புறேன். வேறு வேலை பார்க்கணும். மார்னிங்கே உங்ககிட்ட புலம்பிட்டு போனல, வாழ்க்கையே ஒரே துன்பமாக துயரமாக போகுதுன்னு. பட் இப்போ எனக்கு வேலை கிடைச்சிருக்குடா, நல்ல சம்பளம், என்னோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், சந்தோஷமாகவும் இன்பமாகவும் இருக்குதுடா. கங்க்ராச்சுலேஷன்டா. வீட்டில் போய் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோ. Vadan